நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு பேய்த்து ரொம்ப நேரமானாலும் அந்த இடத்துல ஒரு நறுமணம் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரோட்டால போனா, ஒரு பாதையால போனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேய்த்து எவ்வளவு நேரம் கழிச்சாலும் அந்த பாதையில் யாராவது நடந்து போனாலும் கேட்பாங்களாம், இந்த பாதையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்களான்னு கேட்பாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தால போனால் அந்த இடத்துல நறுமணம் அப்படியே இருக்குமாம். உலகத்தில் எந்த அத்தருக்கும் இந்த பவர் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. எல்லாம் புகழும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லவன் இணை துணையற்ற நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம்மையெல்லாம் உலகத்தில் நேர்வழி காட்டி நம் உயிரை விட உயர்வாக திகழும் நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களுடைய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த இஹ்வான்களே, நாம் இந்த ஷமாயிலு திர்மிதி அஷமாயிலுல் முஹம்மதியா என்ற கிதாபில் நாம் தொடராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உருவ அமைப்புகளை நாம் தொடராக பேசி வருகிறோம். அதிலே நேற்றைய நாள் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாய், அந்த வாய் எவ்வாறு இருந்தது என்பது சம்பந்தமாகவும், அதிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பற்கள், அந்த பற்களுடைய அழகு என்ன என்பது சம்பந்தமாகவும், அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உமிழ்நீர், வாயிலிருந்து வரக்கூடிய உமிழ்நீர், அது எவ்வளவு சிறப்பானது, பரக்கத்து மிக்கது என்பவைகளை எல்லாம் நிறைய புகாரியுடைய ஹதீதுகளிலே இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உமிழ்நீர் சம்பந்தமாகவும் நேற்றைய நாளில் நாம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற கிதாபில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நெஞ்சி பகுதி, தோல் புயங்கள், கை, அதே போல கை என்று வரும்போது இந்த சந்து பகுதி, அதே நேரத்தில் கையுடைய கஃப்புடைய பகுதி, விரல்கள், இவைகள் எவ்வாறு இருந்தது என்பது சம்பந்தமாக இதே ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற கிதாபில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்துள்ள ஹதீதுகளை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நெஞ்சி எப்படிப்பட்டதாக இருந்தது, சவா அல் பத்னி வஸ் சத்ர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நெஞ்சும் வயிறும் சமனானதாக இருந்தது. சமனானாக இருந்தது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வயிறு, அதாவது நம்ம தொப்பை என்னுவோம்ல, வயிறு போட்டிருக்குது அப்படின்வாங்கல்ல, இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நெஞ்சும் வயிறும் ஒன்றாக இருந்தது, ஒரே சமனாக இருந்தது. அரியல சதுரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நெஞ்சி விசாலமானதாக காணப்பட்டது. பொதுவாக ஒரு ஆணுடைய அழகு அது அப்படி சொல்லுவாங்க. அதற்காக வேண்டி பல முயற்சிகள் எல்லாம் செய்வாங்க. என்னுடைய 2 நெஞ்சுக்களும் விசாலமாக இருக்க வேண்டும், அது ஒரு மனிதனுடைய தைரியத்தையும் அவருடைய பலத்தையும் அது காட்டும். அவர் எவ்வளோ ஒரு வீரமான ஆளு என்பதற்கு தன்னுடைய நெஞ்சு பகுதிகள் விரிந்ததாக இருந்தால் ஒரு மனிதனுடைய பலத்தை அது காட்டும் என்று நாம் படித்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நெஞ்சு பகுதியும்
விஷாலமானதாக காணப்பட்டதாக ஹதீதிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நெஞ்சிலே இருந்து தொப்புள் வரை வயிறுடைய பகுதி, அதாவது நேராக ஒரு கோடு மாதிரி நிறைய முடிகள் காணப்பட்டதாக ஹதீதிலே நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நெஞ்சிலே இருந்து தொப்புள் வரை நேராக அழகிய முடிகள், பொதுவாக ஆண்களுக்கு அப்படி முடிகள் இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் அவ்வாறு முடிகள் காணப்பட்டதாக நாம் ஹதீதிலே படிக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த முடிகள், அதாவது நெஞ்சிலே இருந்து வயிறு வரைக்கும் முடிகள் இருப்பது போல இந்த தோல் புயத்துடைய பகுதிகளிலும், அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முழங்கையிலே இருந்து அதாவது மணிக்கட்டு வரை இந்த பகுதியிலும் முடிகள் காணப்பட்டதாக, எவ்வளவுனா நிறைய முடி இருந்தது என்று ஹதீதிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து அஷ்அர ذراعين والمنكبين, அஷ்அரன்னா நிறைய முடி இருந்ததாக, தோல் புயத்திலும் இந்த ذراعிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முடிகள் காணப்பட்டதாக ஹதீதிலே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த ஜாயிண்ட்டுகள், இந்த எலும்புகளுடைய ஜாயிண்ட்டுகள் விஷாலமானதாக இருந்தது. விஷாலம்னா ரொம்ப பெருசு இல்ல, இந்த எலும்புகளுடைய ஜாயிண்ட்டுகள் கொஞ்சம் பெரிதாக காணப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய. அதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, உடம்பு ரொம்ப மெலிஞ்சிருந்தா இந்த எலும்புகள் விசாலமாக இருக்கும் போது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரொம்ப மெலிந்தவர்களாக காணப்படல, ரொம்ப மெலிந்தவர்களாக சதையுள்ள ஒரு தசையுள்ள உடம்பாக இருந்ததினால எலும்புகள் கொஞ்சம் விசாலமாக இருக்கும் போது அது அழகாக இருக்கும். அதே நேரத்தில் சொல்றாங்க எப்படின்னு கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த உள்ளங்கை எவ்வாறு இருந்தது, அதை சொல்லும் போது வாசி அல் கஃபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ளங்கையும் விஷாலமானதாக இருந்தது. இதை சொல்லும் போது சொல்லுவாங்க, உள்ளங்கை விஷாலமாக இருந்தது ஹிஸ்ஸன் வ மஅனன், உண்மையிலும் உள்ளங்கை பெரிதுதான். அர்த்தத்தில் சொல்ல போனால் உள்ளங்கைன்னா கை விசாலமானவர் நிறைய கொடை கொடுக்கிறவன் அர்த்தம் தானே. ரெண்டு அர்த்தத்தின்படி பார்த்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ளங்கை பெரிதாகத்தான் இருந்தது. கொடையிலும் பெரிது, உண்மையிலும் பெரிதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ளம் கை காணப்பட்டது. அப்ப அப்படியே நீங்க வாங்க, தோல் புயத்தில இருந்து கை வழியாக இந்த கையில எலும்புகள் அகலமாக தசையுள்ளதாக உடம்புள்ளதாக இருந்து இதுல எல்லாம் முடி நிறைந்திருந்து, முடி இந்த தோல்ல எல்லாம் நல்ல முடி இந்த உள்ளங்கை விஷாலமானதாக இருந்து, விரல்கள் அப்ப சின்ன விரல்களா கட்டையான விரல்களா, திவாலல் ஆசாபி, விரல்கள் நீளமானதாக இருந்தது. விரல் கட்ட விரல் அல்ல, விரல்கள் நீளமானதாக இருந்தது. லைஸத் கஸீரத்தன் மும்தலிஅத்தன் லஹ்மன், அந்த விரல்களில கூட நல்ல சதைகள் காணப்பட்டது. விரல் ஒல்லியாக மெல்லிசாக இருக்காம அந்த விரல்களிலும் நல்ல சதையுள்ளதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காணப்பட்டதாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த ஷோல்டர்ல இருந்து கையில இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விரல் வரைக்கும் இவ்வாறுதான் இருந்தது. நாம டெய்லி வாரவங்களுக்கு தெரியும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடியில இருந்து ஆரம்பிச்சு இப்ப நாங்க கை வரைக்கும் கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த திருமிதியுடைய ஹதீதுகளை நீங்க பார்க்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒருவன் துனியாவில் காணாவிட்டாலும் இந்த ஹதீதுகளை படிக்கும் போது தன்னுடைய கண்களுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்
இவ்வாறுதான் இருந்தார்கள் என்ற ஒரு தோற்றம், ஒரு உருவத்தை அவரால் கற்பனை செய்து இவர்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்று நினைத்து பார்க்க முடியும். நம்ம படிக்கிறோமா இல்லையா? உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடன் உம்மு மஅபத் என்ற ஒரு பெண்மணி கிட்ட போயிட்டு ஆட்டுப்பால் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த ஆடுகள் இருக்குது, நீங்க வேணும்னா பாலை கறந்துங்க, இதுல பால் வராது, ஏன்னா அவ்வளவு மெலிஞ்சிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஆட்டை தாங்க, பாலை கறக்கிறது எங்கட பொறுப்பு இல்லையா? மெலிந்த ஆடு, பாலே கறக்காத ஆடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டுடைய பால்மடியில் கையை வைத்து பாத்திரத்தை வைத்து கறக்க ஆரம்பிக்கிறாங்க. உம்மு மஅபத் பார்க்கிறாரு, இது என்னங்க நம்ம ஆடுதானா இப்படி கறக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவர்களுக்கும் எடுத்துக்கொண்டு ஆட்டத்தந்த உரிமைக்காரி உம்மு மஅபத் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் பாலை கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க. அவங்க அற்புதங்கள்ல ஒன்று. இப்ப பாருங்க, அந்த செய்திய பாலை குடிச்சு போட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க. அபூ மஅபத் வருகிறார். அவங்க யாரு? இந்த உம்மு மஅபதுடைய ரலியல்லாஹு அன்ஹா அவங்கட கணவர் வருகிறார். வந்ததோட கேட்கிறாங்க, யாராவது வந்தாங்களா? என்ன அவங்க எப்படி கேட்டாங்கன்னு கேட்டால், யார் இங்கே வந்தார்? ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு பேய்த்து ரொம்ப நேரமானாலும் அந்த இடத்துல ஒரு நறுமணம் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரோட்டால போனா, ஒரு பாதையால போனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேய்த்து எவ்வளவு நேரம் கழிச்சாலும் அந்த பாதையில் யாராவது நடந்து போனாலும் கேட்பாங்களாம், இந்த பாதையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்களான்னு கேட்பாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு இடத்தால போனால் அந்த இடத்துல நறுமணம் அப்படியே இருக்குமாம். உலகத்துல எந்த அத்தருக்கும் இந்த பவர் இல்லை. நீங்க என்ன கஸ்தூரி என்னத்தை கொண்டு பூசினாலும், அம்பரை கொண்டு பூசினாலும், அந்த இடம் ஆளிடத்துல பக்கத்துல இருக்கும்போது மனம் வருமே தவிர வேணும்னா கொஞ்சம் மனம் இருக்கும். ஒரு மனிதன் ஒரு பாதையில, ஒரு ரோட்ல, ஒரு தெருவுல போனதுக்கு அப்புறம் அந்த ரோட்டால இன்னும் ஒருவர் நடந்து போனால், இந்த ரோட்டால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்களா என்று கேட்கிறாங்கடா. அப்ப எவ்வளவு ஒரு நறுமணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உடம்புல இருந்திருக்கும். விஷயம் என்ன தெரியுமா? அபூ மஅபத் கேட்கிறாங்க, யார் இங்கே வந்தார் என்று கேட்கும்போது சுப்ஹானல்லாஹ், அந்த உம்மு மஅபத் என்ற பெண் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அழகா சொன்னாங்களாம். அந்த ஹதீதை அறிவித்ததன் பின்னால அந்த ஹதீதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. எப்படி தெரியுமா? அன்றைய நாளில் அந்த உம்மு மஅபத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வர்ணித்த விதத்தை, எப்படி வர்ணிச்சாங்கடா, அந்த வர்ணித்த விதத்தை இந்த ஆர்ட்ஸ் பண்றாங்கல்ல, உருவங்களை வரைவாங்க, ஆர்ட்ஸ் பண்ணக்கூடிய ஆட்களிக்கிறாங்கல்ல, சொன்ன செய்திய ஒரு மனிதர், உருவங்களை வரையும் ஒரு மனிதர் இருந்து அவர்கிட்ட சொன்னால் அதே போல் ரசூலுல்லாவை வரைந்திருக்க முடியுமாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வர்ணிச்சாங்களாம். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த உருவ அமைப்பை ஹதீதுகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி சொல்லப்பட்ட எல்லா ஹதீதுகளையும் எடுத்து தொகுத்து இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கை எவ்வாறு இருந்தது, அந்த கையுடைய விரல்கள் எவ்வாறு இருந்தது, மட்டுமல்லாது இந்த உள்ளங்கை இருக்குதே, உள்ளங்கை ரொம்ப மிருதுவானதாக, சாஃப்டானதாக இருந்ததாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் மா மஸஸ்து தீபாஜன் வலா ஹரீரன், நான் எத்தனையோ பட்டுக்களை தொட்டு பார்த்திருக்கிறேன். தீபாஜ் என்றது பட்டுல ஒரு வகை, ஹரீரன்னா பொதுவாக பட்டு துணி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப மிருதுவாக இருக்கும். நான் எவ்வளவோ பட்டு துணிகளை தொட்டு பார்த்திருக்கிறேன். ஆனால் தொட்டு பார்த்ததில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அன்னவர்களுடைய உள்ளங்கையை விட மிருதுவான சொஃப்டான ஒன்றை நான் தொட்டதில்லை என்றுவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னவர்களுடைய உள்ளங்கை அவ்வாறுதான் இருக்கும். அது மாத்திரமல்ல, நான் எத்தனையோ நறுமணங்களை நுகர்ந்து பார்த்திருக்கிறேன் சொல்லி போட்டு சொல்றாங்க. அந்த நறுமணங்கள் அனைத்திலும் அத்யப மின் ராயிஹத்தி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ளங்கையில் இருக்கும் மணத்தை விட எந்த ஒரு மணத்தையும் நான் நுகர்ந்ததில்லை. இது புகாரி முஸ்லிம்ல பதியப்பட்ட ஹதீஸ். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி சொல்றாங்க? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நான் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உள்ளங்கையை விட மிருதுவான ஒன்றை தொட்டதும் இல்லை, இந்த உள்ளங்கையில இருக்கக்கூடிய மணத்தை போல எந்த ஒரு மணத்தையும் நுகர்ந்ததில்லை. அப்ப என்ன அர்த்தங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை காட்டி என் கையை கொஞ்சம் மோந்து பாருங்க, என் கையை கொஞ்சம் எவ்வளவு மனமா இருக்குதுன்னு மோந்து பாருங்க, அதான் அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைகளை சஹாபிகள் முத்தம் கொடுப்பார்கள், கைகளை முத்தம் கொடுப்பாங்க. இன்னும் நாமும் என்ன செய்கிறோம்? ஒரு உஸ்தாதை, ஒரு மரியாதையான மனிதரை காணும் போது நாங்க இரக்கத்துக்கு சலாம் சொல்லிவிட்டு நெத்தியை முத்தமிட்டு விட்டு கட்டி அணைத்து விட்டு முஆனகா செய்து விட்டு அவர்களுடைய கைகளில் நாங்கள் முத்தம் கொடுப்போம் இல்லையா? அது இரக்கத்துக்கு, பாசத்துக்கு, மஹப்பத்துக்கு, அவங்களோடு உள்ள மரியாதைக்கு நாங்க முத்தம் கொடுப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைகளில் முத்தம் கொடுப்பாங்க. அப்படி இல்லைங்க எப்படிங்க அவங்களுக்கு தெரிய முடியும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டீங்கன்னா மோந்து பாருங்க கையை எவ்வளவு மனமா இருக்குதுன்னு சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இல்லையே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களுடைய கைகளில் சஹாபிகள் முத்தம் கொடுப்பார்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களுடைய உள்ளங்கையில் அப்படி ஒரு சொஃப்டானதாக மிருதுவானதாக காணப்பட்டது. ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த நாங்க ஷமாயில் திருமிதி ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க நிறைய இந்த பேரை நாங்க கேட்கிறோம் இல்லையா? இந்த ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிறைய பார்க்கிறோம் இல்லையா? இவர் தான் ரசூலுல்லாஹ் பத்தி கொஞ்சம் கூடுதலா பேசுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஆரம்பத்துல இருந்தே இவர் பேர் நிறைய வருது. இவர் தான் சொன்னாங்கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவங்க, அதாவது முகம் சந்திரன் அழகா, பரிபூரண சந்திரன் அழகா, ரசூலுல்லாஹ் அழகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பரிபூரண சந்திரனுடைய நாளில நான் ரசூலுல்லாஹ்வையும் பார்த்தேன், சந்திரனையும் பார்த்தேன். வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், சந்திரனை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக இருந்தாங்க. ஹதீஸெல்லாம் இவர் தான் அறிவிப்பாரு. இவரை பத்தி கொஞ்சம் பார்த்தேன், இவங்க யாருங்க? இவர் எவ்வளவு ரசூலுல்லாஹ் பத்தி பேசுறாங்க. இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு சஹாபி. இந்த சஹாபி கிட்டத்தட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஜ்லிஸ்ல எந்த நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து சஹாபிகளோட பேசிட்டு இருப்பாங்க, பேசிருக்க மாட்டாங்க. எப்ப தெரியுமா பேசுவாங்க? இந்த சில நாட்களை குறிச்சு வச்சிருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாட்கள்ல தான் சஹாபிகளோட பேசுவாங்க. சில சந்தர்ப்பங்கள் வெளியில போவாங்க, அங்க போவாங்க, பிரயாணங்கள் மேற்கொள்வாங்க. அந்தந்த டைம்ல நடந்தத சஹாபிகள் பேசுவாங்க. ஆனால் அந்த உட்கார்ந்திருந்து மஜ்லிஸ்ல அமர்ந்திருக்கிறது என்பது மிச்சம் சந்தர்ப்பங்கள்ல நடக்காது சொல்றாங்க. அப்படி இருந்தும் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருப்பாங்களாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறாங்களாம் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு. இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், இவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல இருந்து வந்து உட்கார்ந்து இவங்களையே பார்த்து பின்னாலே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 2000 தொழுகைகளுக்கு மேலால மாமூமாக தொழுவிக்கிறாங்க. யார்? இந்த ஜாபிர் இப்னு சமுரா. இவங்க ரசூலுல்லாஹ்வோட சரியான அன்பாம் இந்த சஹாபி ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா. கிட்டத்தட்ட 2000 தொழுகைகள் மற்ற ரசூலுல்லாஹ்வுடைய பின்னால் ஆள் சின்ன ஆள் தான். பின்னால கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 73 வாக்குல தான் அவர் வஃபாத்தா போறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல அவர் சிறுசா இருந்திருப்பார். இந்த ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நான் ஒரு தடவை
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமுர்ரு பினா ஃபயம்ஸஹு ஹுதூதனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு இடத்தால நடந்து போனா இந்த கன்னத்தை தடாவி விட்டுட்டு போவாங்களாம். அப்படி ஒரு வளமை இருக்கும். அது பெரிய சில மனுஷரோட வளமை இருக்கும் இல்லையா? தலையை தடாவி விடுவாங்க அல்லது இந்த கன்னத்தை தடாவி விடுவாங்க. ஜாபிர் இப்னு சபுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போனால் இந்த கன்னத்தை தடவி விடுவார்களாம். சொல்லி போட்டு சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமர்ர ذات يوم, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போனார்கள். ஃபமஸஹ ஹத்தி, என்ற ஒரு கன்னத்தை ரசூலுல்லாஹ் தடவி விட்டாங்க. இந்த கன்னத்தை தடவி விட்டாங்க. ஃபகானல் ஹத்துல்லதி மஸஹஹு அஹ்ஸன், இந்த ரெண்டு கன்னத்திலையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவி விட்ட கன்னம் அழகாக இருந்தது. அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஒரு மனுஷனுடைய உருவத்தை ஒரு முகத்தை அழகாக்குறதுக்கு எவ்வளவு பணமெல்லாம் செலவுபடுத்த வேண்டி இருக்குது இல்லையா? அந்த கிரீமு இந்த கிரீமு துபாயில இருந்து வேணுமா, மலேசியால இருந்து வேணுமா, என்ன பாடெல்லாம் பட வேண்டி இருக்குது. அவ்வளோ கிரீம் எல்லாம் கஷ்டப்படுறது இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கையை வச்சு ஒரு தடவி விட்டால் ரெண்டு கன்னத்தில் ஒரு கன்னம் அழகாக மாறி விடுகிறது. எப்படி இருக்கும் அது? இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பு, அந்த கை கையாக இருந்தாலும் அதை வெறுமனே ஒரு கையாக பார்க்க கூடாது, அற்புதம் நிறைந்த கையாகத்தான் பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை போன்றவர்கள் அல்ல, எங்களை போன்றவர்கள் அல்ல. முஹம்மதுன் பஷருன் லாக்கல் பஷர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தில் இருந்து இறங்கிய மலக்கல்ல, அவர்கள் மனிதர்கள் அல்லாத ஜின் அல்ல. அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா, அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிறந்த ஒரு மனிதர். ஆனால் லாக்கல் பஷர், மற்ற மனிதர்கள் மாதிரி இல்ல. நாங்க அப்படி நினைக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய எல்லாமே அற்புதமாகத்தான் காணப்பட்டது. இப்ப நாங்க படிக்கிறோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த 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 கை இருக்குதே, சுபஹானல்லாஹ், இந்த கை உள்ளங்கை இருக்குதே, இந்த உள்ளங்கைய மட்டும் பத்தியே நிறைய பேசலாம். உலக வரலாற்றில் ஒரு மனிதனுடைய கையால, இந்த உள்ளங்கையால என்ன செய்ய முடியும்? குடிக்க முடியும், அடிக்க முடியும், ஏதாவது ஒன்று தூக்க முடியும். இது மாதிரி வேலையை தான் செய்ய முடியும் இல்லையா? கையால, கையிட ஒரு இடத்துல விரல்களை இடையில ஒரு கத்தியை வச்சு ஒரு கோடு போட்டா என்ன வரும்? ரத்தம் தான் வரும் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அதாவது ஹந்தக்கு, ரஸ்வத்துல் அஹ்ஸாப், ஹந்தக் நடக்கக்கூடிய நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபிகளுக்கு தண்ணி முடிஞ்சு உளு செய்ய தண்ணி இல்லாத சந்தர்ப்பத்துல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார்ட்டையாவது தண்ணிக்குதா? அப்ப சொன்னாங்க, கொஞ்சம் போல இருக்குது யா ரசூலல்லாஹ்னா. தங்களுடைய கையை எடுத்து அந்த தண்ணியை கொண்டு வந்து தங்களுடைய கையை எடுத்து அந்த தண்ணியில விட்டான். புகாரியில ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது, முஸ்லிம்ல ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. சஹீஹான ஹதீஸ் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. கையை விட்டா சஹாபிகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த விரல்களுக்கு இடையினால தண்ணி வந்து கொண்டே இருக்குது. சஹாபிகள் என்ன செய்யறாங்க? வரக்கூடிய தண்ணி எடுத்து உழு செய்யறாங்க, குடிக்கிறாங்க, சேமித்து வைக்கிறார்கள். உலக வரலாற்றில் கரங்களுக்குடைய, கையுடைய விரல்களுக்கு இடையில் தண்ணீர் வந்த வரலாறு, அற்புதம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டுமே உண்டு. இந்த விரலால தண்ணீர் வருகிறது. எல்லா சஹாபியும் குடிச்சாங்க, சேமித்து வச்சாங்க, உது செஞ்சாங்க. கடைசியா பாத்திரத்தை எடுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பாத்திரத்தில் ஆரம்பத்தில் எவ்வளவு தண்ணீர் இருந்ததோ அவ்வளவு தண்ணீர் காணப்பட்டது. இந்த கை, அந்த கைதாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கட கைதாங்க அது. அப்ப அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் மிக்கதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைய அல்லாஹு தஆலா ஆக்கி வச்சான். நேற்று நாங்க ஒரு ஹதீஸ் படிச்சோம். என்ன ஹதீஸ் படிச்சோம்?
சலமத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு ஹைபர்ல கால்ல அடிய வாங்கிட்டு வந்து எழும்ப முடியாம இருந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணும் செய்யல. அவருக்கு எழும்ப முடியல, கால்ல பெரிய காயம் வெட்டு எழும்ப முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க 3 தடவை ஊதி விட்டாங்க. ஊதி விட்டுட்டு எழுப்பி போங்க. நாங்க அவர் எழுப்பி போயிட்டாரு. மனுஷன் ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்றாரு எனக்கு அப்படின்னு வந்த மாதிரியே இல்லைன்றாரு அந்த சஹாபி. இல்லையா? இதே மாதிரிதான் புகாரில இன்னும் ஒரு பாடத்தில் இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அத்தீக் என்ற ஒரு சஹாபி இருந்தார். அந்த சஹாபி அபூ ராஃபி என்ற ஒரு யூதனை எதிர்கொள்ள போனார் அவனோட கோட்டைக்கு. அவன் ரொம்ப மோசமானவன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ரொம்ப அசிங்கமா பேசினவன். அங்க போய் அந்த அபூ ராஃபி இருக்கிறான்ல, இந்த அபூ ராஃபிய அவன் கோட்டைக்குள்ளே போய் அவன் சொல்லி பிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க, இந்த அபூ ராஃபியை விட்டும் என்னை காப்பது யாருன்னு கேட்டாங்க. அதுல இந்த அப்துல்லாஹ் இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பி சொன்னாங்க, யார் சொல்ல நான் போறேன்டாங்க. அவன் ஈக்கிறது அவன் ஏரியாவில் மட்டுமல்ல, அவன் கோட்டைக்குள்ள அவன் ஈக்கிறான். 7 மாண்டு கேட்டாங்க. இன்னொரு சஹாபியை கூட்டு போனாங்க. கூட்டு போய் கோட்டைக்குள்ள போனாங்க. எப்படி போனாங்க தெரியுங்க? சரியான ஆளு. பாபுன் ஃபீ கத்லி அபீ ராஃபி என்ற ஒரு பாடமே இருக்கு எங்க புகாரில. போகும்போது சும்மா போக இயலாது, என்ன செய்யுது? போறதுக்கு பிளான் பண்ணினாங்க. மாலை நேரம் ஆகும் போது அந்த கோட்டைக்குள்ள எல்லாரும் உள்ள போவாங்க. தலையை அப்படியே மறைச்சு கொண்டு சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஒரு இடத்துல குந்தி கொண்டு இருந்தாங்க. கூட வந்த சாப்பிட்டு சொன்னா, நீங்க வரவானே, நீங்க வெளியில இருங்க, நான் தான் உள்ள போவேன்டா. அப்ப என்ன செஞ்சாங்க? சிறுநீர் கழிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் போது அப்படியே உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கல, சும்மா உட்கார்ந்து இருந்தாங்க, தலையை அப்படியே மறைச்சு கொண்டு. அந்த கேட்டுக்கு பொறுப்பானவன் இருக்கிறான்ல, அவன் சொன்ன இரவாயிட்டு எல்லாம் உள்ள வாங்க சவுண்ட் கொடுப்பாரு இல்ல, இவர் அப்படி கூட்டத்தோட கூட்டமா உள்ள போயிட்டாரு. உள்ள போய் இப்ப யோசிக்கிறான், இவன் எங்கிக்கிறான். அவனை தேடணுமே, அவன் யாருன்னே தெரியாது. எப்படி ஒரு கட்டம் பாருங்க. இவர் என்ன செஞ்சாரு? தேடி தேடி பார்த்தாரு. சரி, விஷயம் கிடைக்குது. இவன் கோட்டையில நடு சென்டர்ல இருக்கிறானாம். எப்படிப்பட்ட கோட்டை தெரியுமா? ஒரு கோட்டைக்குள்ள போனா அதுக்குள்ள இன்னும் உண்டு, அதுக்குள்ள இன்னும் உண்டு. உள்ளுக்குள்ள நம்ம வெங்காயம் மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி நடுவுல தான் அவன் வைக்கிறான். என்ன செஞ்சாங்க தெரியுமா? உள்ளுக்கு போனாங்க, பின்னால் அதை மூடி கொண்டாங்க. திரும்ப உள்ள போனாங்க, திரும்ப அதை லொக் பண்ணி போனாங்க. இப்படி மூடி நடுவுல இருக்கக்கூடிய கோட்டையுடைய நடுவுக்கு அபூ ராஃபி இருக்கக்கூடிய இடத்துக்கு முள்ள போய் சேர்ந்துட்டான். அவன் ஒரு வழக்கம் இருக்குமா, இருட்டுல தனியத்தான் நிற்பானாம். அவன் விளக்க கூட வச்சுக்கொள்ளுமா, இருட்டுல தான் அவன் இருப்பானாம். போய் இவன் கேட்டாங்க, ஏன் அபூ ராஃபியே என்ன ஒரு சத்தத்தை வச்சாங்க. அந்த கோட்டையில் உள்ள ஒரு மாதிரி ஆள் மாதிரியே பேசி விட்டாங்க. பேசி விட்டதோட அபூ ராஃபி பதில் சொன்னாங்க. அந்த சவுண்ட் எங்கிருந்து வருதுன்னு பார்த்து முல்ல போயிட்டு வேலையை காட்டி விட்டான். சரியாவே செஞ்சுட்டாங்க. செஞ்சுட்டு பாக்குறாங்க, கத்துறான், இன்னும் கத்துறான். அப்ப பார்த்தாங்க, இன்னும் அவன் உயிர் சரியா போகல போல வேலைங்க. அவன் ஒரு யூதனவன், உயிர் போகல போல. திரும்ப வெளியே வந்துட்டு யோசிக்கிறாங்க, இன்னும் உயிரோட இருக்கிறான். திரும்ப கதை திறந்துட்டு உள்ள போனான். ஒரு நல்ல ஒரு கெட்டிக்கார சஹாபி. அவர் வாய்ஸை மாத்தி பேசினாங்க. வாய்ஸை மாத்தி எப்படி ஆளுன்னு பாருங்க. வாய்ஸை மாத்தி பேசினாங்க. அபூ ராஃபி, உனக்கு என்ன நடந்தது? அநியாயக்காரன் எவனோ வந்து குத்தி விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்டாங்க. அந்த வாய்ஸ் எங்கிருந்து வருது? சரியாவே பேத்து வேலையை முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு வெளியே வாராங்க. இருட்டுல தானே வாராங்க. வாரவல்ல தெரியாம உளுந்து கால் உடைஞ்சிச்சு. கால் உடைஞ்சதுக்கு பின்னால இப்போ வெளியே வர முடியல. தவண்டு காலால இழுகி தவண்டு மெல்ல வெளியே வந்து சேர்ந்துட்டாங்க. இப்ப கோட்டைக்குள்ள பெரிய பதட்டம். கோட்டைக்குள்ள அபூ ராஃபி கொல்லப்பட்டு விட்டார். அபூ ராஃபி கொல்லப்பட்டு பெரிய பதட்டமாக இருக்குது. ஆனாலும் இவங்களுக்கு எல்லாரும் பதட்டம் அடைஞ்சாங்களே, ஓட ஆரம்பிக்கிறாங்க, தடுமாற ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன தெரியுமா? காலையில அவங்களோட இந்த கோட்டையுடைய ஒரு அறிவிப்பு வரும், அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லையா? வெளியில நின்று கொண்டு அந்த வழியில இருக்கக்கூடிய சஹாபி கிட்ட சொன்னாங்க, சரி சோழி முடிஞ்சது, ஆனா நான் போக மாட்டேன். எது வரைக்கும் தெரியுமா? காலையில் அபூ ராஃபி கொல்லப்பட்டதாக செய்தி வரும் வரைக்கும் நான் போக மாட்டேன்டா. கால் உடஞ்சாச்சு, எழும்ப முடியல, வாங்க போம். இல்ல, நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். காலை நேரத்தில் அறிவிப்பு வருகிறது, கது குத்தில அபூ ராஃபி கொல்லப்பட்டு விட்டார் என்றதோட குதிரையில ஏறி இந்த 2 பேரும் சேர்ந்து நபிகள் நாயகம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட்ட வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் கதலல்லாஹு அபா ராஃபி, அல்லாஹு தஆலா அபூ ராஃபியை கொண்டு விட்டான் யா ரசூலல்லாஹ்னா. அப்ப கூட நான் அவனை கொண்டேன்னு சொல்லல, அபூ ராஃபியை அல்லாஹு தஆலா கொண்டு விட்டான் என்று சொன்னதோட பாக்குறாங்க, அவங்களால எழுந்து நிக்க முடியல, கால் உடைஞ்சிட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், கால் உடைஞ்சிட்டான்னு கேட்டாங்க. ஆமா யா ரசூலல்லாஹ்னா. கால் அப்படியே நீட்ட சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணும் செய்யல, கையால அப்படியே ஒரு தடவி விட்டாங்க. மாவு கட்டு உள்ளு கம்பி வச்சு என்ன பாடெல்லாம் பட வேண்டி இருக்குது இல்லையா, 6 மாசம் 8 மாசம் படுக்கையிலே இருக்கணுமா இல்லையா, தடவி விட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எழும்புங்க. அப்துல்லாஹ் இப்னு அதீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடனே எழுந்து நின்றார்கள். அவர்களுடைய காலில் எந்த ஒரு உடைவோ அல்லது முறிவோ எந்த ஒன்றும் வந்தது போல் இல்லாமல் எழுந்து நின்றார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ளங்கையிலே இருந்த அற்புதம். அல்லாஹு தஆலா அப்படியான அற்புதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுத்திருந்தார். இன்னும் கையை பத்தி பேசுறதுன்னா நிறைய பேசலாம், ஆனா அதான் நான் சொன்னேன், இப்ப 5-6 நாள் முடிஞ்சிட்டு, கொஞ்சம் தான் இருக்குது. இந்த கொஞ்சத்துல இங்க நிறைய பாடம் இருக்குது. அதுல இன்னும் ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கையை பத்தி பார்த்தாச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோல் புயத்தை பத்தி பார்த்தாச்சு. இன்னும் ஒரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உடம்பில யாருக்கும் இல்லாத, உலகத்துல யாருக்குமே இல்லை, எந்த நபிமார் எந்த ரசூல்மாருக்கும் இல்லாத ஒரு அடையாளம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மட்டும்தான் அது இருந்தது. அதுதான் பாபு மா ஜாஅ ஃபீ ஹாத்தமின் நுபுவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இறுதி நபி என்ற முத்திர ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முதுகில் காணப்பட்டது. ஒரு புறாவுடைய முட்டை அளவுக்கு அது இருக்கும். அந்த புறாவுடைய முட்டைண்டா இப்ப வட்டமாக இல்ல, ஒரு முட்டையோட ஷேப்புக்கு தான் அது இருக்கும். வட்டம்ண்டா சும்மா நம்ம போல் மாதிரி இருக்கிற அப்படி இல்லை, ஒரு முட்டை எப்படி கொஞ்சம் வளைவான வட்டமோ அப்படித்தான் இருந்தது. அதிலே விசேஷம் என்னன்னு கேட்டால், அந்த ஹாத்தமுன் நுபுவா, ஹாத்தம் என்ன, சீல் என்ன அர்த்தங்க, சீல் பண்றது, ஒரு லெட்டரை எழுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் சீல் பண்ணியார். அத மாதிரி இது என்ன சீல் தெரியுமா, இனிமேல் உலகத்தில் நபிமார்கள் வரமாட்டார்கள் அந்த சீல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முதுகில் இருந்தது. இந்த ஹாத்தமுன் நுபுவத் வேற யாருக்குமே இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அந்த புறாவுடைய முட்டையளவு இருக்கும் அந்த ஹாத்தமுன் நுபுவத்தை சுத்தி முடி அழகாக இருந்துச்சாம். சஹாபிகளுக்கு சரியான ஆசை அதை பார்க்குது. ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு சஹாபி அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்க, யாரு, அம்ர் இப்னு அஹ்தப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க, உதுருமி நீ கொஞ்சம் கிட்ட வாங்களேன்னா. வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க, கிட்ட வாங்கன்னு அவர் உட்கார வச்சு கொண்டாங்க. உட்கார வச்சா அவங்க பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உடம்புல இருந்த மேனியில இருந்த பரிவட்டத்தை அப்படியே நீக்கினாங்க. உடனே அந்த மனிதர் சொல்லுகிறார், அந்த சஹாபி சொல்லுகிறார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கிட்ட வந்து என்ன முதுக கொஞ்சம் தடவுங்களே அப்படின்னா. அது அந்த சஹாபி கிடைச்ச வாக்கியம், அது என்ன முதுக கொஞ்சம் தடவுங்களே அப்படின்னா. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்ல மாட்டாங்க. அந்த சஹாபியுடைய ஆசை அல்லாஹ் அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் என்று இருந்தது. சொல்றாங்க, சந்தோஷமாக கிட்ட வந்து நான் ரசூலுல்லாஹ்வுடைய முதுகை தடவினேன் சொல்லி போட்டு சொல்றாங்க, ஃபமஸஹது லஹ்ரஹு ஃபவகஅத் அஸாபிஇ அலல் ஹாத்தம், என்ற கைகள் விரல்கள் அந்த ஹாத்தமுன் நுபுவாவை அப்படியே தடவியது என்றான். அந்த சஹாபிக்கு அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை கூட, நான் என் கரங்களினால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த ஹாத்தமுன் நுபுவத்தை, முடிகள் இருக்கும் அந்த ஹாத்தமுன் நுபுவத்தை நான் தடவினேன் என்றான். ஒரு தடவை ஒரு சஹாபி, ஸாயிப் இப்னு யஸீத் என்ற அந்த சஹாபியுடைய பேர், அவங்க சொல்றாங்க, என்ன ஒரு தடவை ரசூலுல்லாஹ் இடத்துல என்னுடைய அதாவது ஒரு மாமி என்ன ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டு போனாங்க. கூட்டு போய்
என்ன கூட்டு போனாங்க. என்ன கூட்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சொல்லுவாங்கல்ல, கூட்டு போய் சொல்லுவாங்க பிள்ளைக்கு துவா செய்யுங்களேன் அப்படின்னுவாங்கல்ல. சில புள்ள கொஞ்சம் சேட்டக்கார புள்ளகளா இருந்தா வாப்பமாரு பெரியப்பமாரு சாச்சமாரு சாட்சிமாரு கூட்டு போய் ஒரு நல்ல சாலியான மனிதரோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு குடும்பத்தை சார்ந்த அல்லது ஒரு 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 பெரிய ஒரு உஸ்தாத் ஒன்று பெரிய ஒரு ஆலிமன் இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் துவா செய்யுங்களேன். பார்த்தாங்க சாயிபுன் யஸீத், ஒரு ஒரு சாயிபுன் யஸீத் ரலியல்லாஹு தஆலான்னு பின்னால நிறைய ஹதீஸ்களை அறிவிக்கிறார் இல்லையா. அந்த சாயிபுன் யஸீத் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க என்ன கூட்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட விட்டாங்க. விட்டதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க என்ன செஞ்சாங்கன்னா என்ன தலையை தடாவி விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தலையை தடாவினாங்க. சரி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க எனக்கு பரக்கத்தை கொண்டு துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ் இந்த சாயிபுன் யஸீதுக்கு பரக்கத்து செய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சு போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலு செஞ்சாங்க. உலு செஞ்சுட்டு உலு செஞ்சு முகத்திலிருந்து கையிலிருந்து வரக்கூடிய தண்ணி இருக்குது, அந்த தண்ணியால கொஞ்சத்தை நான் குடித்தேன். இது இந்த திர்மிதியுடைய ஷமாயிலுல் முஹம்மதியாவுடைய பாபு மாஜா ஃபி காத்தமின் நுபுவான்றது முதலாவது ஹதீஸ். அது உலூல முகத்திலிருந்து கையிலிருந்து வரக்கூடிய தண்ணியில நான் கொஞ்சம் குடித்தேன். நான் குடிச்சு போட்டு பின்னால போய் நின்று கொண்டேன். பின்னால போய் நின்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முதுகை நான் பார்த்தேன். ஃபனலர்து இலல் காதமி பைன கத்திஃபைஹி, ரசூலுல்லாஹ்வுடைய ரெண்டு தோல் புயத்துல வலது பக்கத்துடைய ஓரத்துல இந்த தோல் புயத்துக்கு நடுவுல வலதுக்கு கிட்டவாக நான் காத்தமுன் நுபுவத்தை கண்டேன். சாயிபுன் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உடம்புல காத்தமுன் நுபுவத் என்ற ஒரு பகுதி காணப்பட்டது. நம்ம படிக்கிறோமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள்ல ஒரு மக்காவில் இருந்த ஒரு யூதன் அவன் அந்த பிறந்த நாளுடைய அடையாளங்களை எல்லாம் வச்சு சொன்னாங்க, நான் படித்தது சரியாக இருந்தால் இன்று இரவு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருப்பார் என்ன அவருக்கு விளங்கிருச்சு. அவர் ஒரு படிச்சவர், ஒரு பாதிரி, அவர் விளங்கிருச்சு. அப்ப சொன்னாங்க பிறந்த புள்ளையெல்லாம் காட்டுங்க. எல்லா புள்ளைகளையும் காட்டப்பட்டது. அவர் சொன்னாங்க இந்த புள்ளை இல்லை, இந்த புள்ளை இல்லை, வேற புள்ளைகளை காட்டுங்க. நேத்து ராவ் இந்த மக்காவில் பிறந்த புள்ளைகளை காட்டுங்க. கடைசியாக அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு புள்ளையை பெற்றிருக்கிறாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கிறாங்க. வந்து முகத்தை பார்த்தத்தோடு அவருக்கு விளங்கினத்தோட சொன்னாங்க ஒரே ஒரு வேலை செய்யலுமா, இந்த புள்ளையிட முதுக காட்டுங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி காட்டினத்தோட அந்த காத்தமுன் நுபுவத்தை கண்டதோடு அந்த யூதன் மயங்கி கீழே விழுந்து விட்டான். உடனே அவனை எழுப்பி கேட்டாங்க என்னன்னு கேட்கும். இவர்தான் கடைசி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனி யூத நசாராக்களுடைய அழிச்சாட்டியங்கள் உலகத்தில் ஒழிய போகிறது. இவர்தான் கடைசி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றான். அப்ப அந்த காத்தமுன் நுபுவத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மட்டும் இருந்த ஒரு விசேஷ தன்மை அது. அல்லாஹு தஆலா அப்படியான அடையாளங்களை சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வைத்திருக்கிறார். நாங்க இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்போம். இன்னும் நிறைய இருக்கிறது, தலைப்பண்டா நிறைய இருக்கிறது. அதான் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு வருஷமும் இதை பரிபூரணமாக சொல்லி முடிக்க முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்றேன். தலையிலிருந்து நாங்க ஆரம்பிச்சு ஒவ்வொன்றாக வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முதுகம் தண்டிலே முதுகிலே இருக்கக்கூடிய காத்தமுன் நுபுவால நாங்க இன்னைக்கு நிறுத்தாற்றுறோம் இன்ஷா அல்லாஹ். நாளைய நாட்களும் இன்னும் விசேஷமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அல்லாஹு அக்பர், நிறைய இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உள் குணம் எவ்வாறு இருந்தது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்த ஆடை எவ்வாறு இருந்தது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிய விதம் என்ன, சாப்பிட்ட விதம் என்ன, சாய்ந்திருந்த முறை என்ன, இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காரும் போது எப்படி உட்காருவாங்க, சாஞ்சிண்டா எப்படி இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாமே படுத்த விதம் என்ன, எலும்பிய விதம் என்ன, சாப்பிட்ட சாப்பாடு என்ன, தொட்டு திண்ட ஆணம் என்ன, தொட்டு திண்ட கறி என்ன, எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. சுபஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழங்களில் எதை தின்பார்கள், மாமிசத்தில் எதை தின்பார்கள், பறவைகளில் எதை சாப்பிடுவார்கள், எதை விரும்பி தின்னுவாங்க.
அதெல்லாம் நிறைய பாடம் பின்னால இருக்குது. இன்னைக்கு 5-6 நாள் முடிஞ்சிட்டு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே இந்த 12 நாளும் இங்க வந்தவர்களுடைய கண் முன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முடிஞ்ச அளவு கொண்டு வந்து உங்களோட கண் முன்னால வைக்கிறேன். அல்லாஹு தாலா துனியாவில் இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கற்பனையாக இந்த மஜ்லிஸில் இருப்பது பார்ப்பது போல நேராக கண்ணால் பார்க்கும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரட்டுமாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, நல்லவர்களாக ஸ்ரீதேவிகளாக ஆக்கி அருள்வாயா. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகள் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. உயிரை விட அவர்களை அன்பு வைத்து மரியாதை செய்யக்கூடிய நல்லவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. ஈமானில் உயர்வு பெற்ற நல்ல முஅமீன்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. பரிபூரண முஅமீன்களாக ஆக்கி அருள்வாயா. இன்றைய நாளிலும் இந்த வந்த மனிதர்களுக்கு யாரெல்லாம் உணவளிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துடைய உணவை கொடுத்தருள்வாயா. ஆமீன் சொல்லக்கூடிய நமக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வார். இது போன்ற மஜ்லிஸுகளுக்கு உதவி செய்யக்கூடிய, உணவு கொடுக்கக்கூடிய புனிதமான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருள்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ் அல்லாஹ் ஆமீன் ஆமீன் ஆமீன். ஆமீன். அல்லாஹ் தஆலா ஆமீன். 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 اللهم صل وسلم وبارك وانعم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم قد حضرنا وقرأنا آمين 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 آمين
صلى الله عليه وسلم. آمين 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 آمين. بعزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله صلوات الله بكل فم أنشد هذه خير ورضا الله مع الكرم بسير محمد القاسم النبي وحرمته بذل المخرج وسيمته عين الله على السماء وذكرنا عرس محبته وذكرنا عرس محبته وارزقنا خاتمة حسنى وعدتنا وبجاه رسول الله وبعزته القطب فرد أبي الحسن طريق الرياض بحضرته وبأهل سلسلة النبية والخلفاء وخليفته القطب بقدرتنا الشيخ محمد القاسم صلوات الله بكل فم كالشهادة خير الأمم ورضاه الله بمع الكرم الشيخ محمد القاسم. دوام فيها سبحانك اللهم تحية فيها السلام آخر دوام الحمد لله رب العالمين. اللهم صل على لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. اللهم صل وسلم وبارك عليه.